பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அன்பு நிறைந்த தாப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீ நல்லவரும் வல்லவரும் மகிமை சிறந்தவராக இருக்கின்றேன். உம்மை அட்டிக்கொள்ளுவதற்கு நீர் தஞ்சமாக, கேடகமாக, துருகமாக, கோலத்தடியுமாக நீர் இருக்கின்றீர். தாய் தாப்பனமாக இருக்கின்றீர் அப்பா. குறிப்பாக இந்த இக்கட்டான காலங்களிலே உம்மை அண்டிக்கொள்வது எவ்வளவு அது எங்களுக்கு பாக்கிய சாக்கியத்தை கொடுத்தது. நம்முடைய துருகமாக உண்மையிலே வந்து நாங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ள, பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள நீர் போதுமானவராக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திர சொல்லுவோம். கர்த்தர் நீர் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அங்கே ஒளிந்து கொள்வான் என்று வேத வசந்தப்படி உண்மையிலே நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்புத்தான். ஆராதனையை தூய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆலயத்தில் வந்து தொழுது கொள்கிற அனுபவங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளும் போது எங்களுக்கு கிடைக்கப்படும். தூய ஆவியாருடைய அசைவாடுகளை, ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து பாமாலிலே 261வது பாடல், எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடலை நாம் உள்ளத்தினாழத்திலிருந்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். 261வது பாவம். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க 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 இயேசுவே. எண்ணில் பிரதானி யான நீ பகையத்தாகவே, மண்ணில் இறங்கி மரித்து நீர் வாழ்க 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 இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மீதே ஜெயித்தடைந்து வெற்றியை நீர் வாழ்க 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 இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணோடு தாய்வோமாளவே, பரமவாசல் தீரத்தோ நீர் வாழ்க 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 இயேசுவே. நாம் ஆண்டவரை தொழுது கொள்வோம். காலை மாலை ஆராதனை முறைமை பற்றுகின்றோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. வானங்களை ஊடுருவி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணியிருக்கிற அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்கப்படுவோம். ஆதலால் இரக்கத்தை பெறவும் சமய சகாயம் அருள் கிருபையை கண்டடைவோம். தைரியமாய் கிருபாசனத்தடியில் சேர கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரியை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேர்வரையும் போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குழுமைகளை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைகள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிறோமாக. பொதுவான பாவரிக்கை ஜெபத்துக்கு முன்பதாக நம் தனிப்பட்ட பாவங்களுக்காக இறைவனிடத்திலே வேண்டி நிற்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனப்படியே மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற பாவமான காரியங்கள் நம்முடைய ஜீவித்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குமானால் இது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற இதற்கான அடையாளங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே இன்னும் காலம் ஆட்டாமல் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதும் அவரோடு உருவாகுவதும் அவர் அருளும் பரிசுத்த ஆவியானவர் பெற்று இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதும் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது அல்லவா? நம்முடைய மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துளிகள் அதற்காக நாம் செலவிடுவோம். கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபம், இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்போது இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 13 வரை. அப்போஸ்தலர்
2ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 13 வரை வாசிக்க கவனமாய் கேட்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மொசப்பெத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே செஞ்சிருக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்றார் என்பதை பாடம் முடிந்து தேவரே மிக்க மகிமை உண்டாகும். இறைவார்த்தைக்காக நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த ஓய்வு நாளில் கூட அப்பா உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அப்பா தூய ஆவியானவர் இடைவிடும் இந்த காலகட்டங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படியாய் உடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும், நீர் அருள் ஆவியை பெற்று நாங்கள் எப்படியா எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்ற சத்தியங்களை ரகசியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நாமத்தில் ஜெயம் எடுக்கிற மக்களாய் நாங்கள் உருமாற்றம் பெற உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இறைமக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தேவனுடைய விசேஷத்தை கிருபை வரங்களும் அவருடைய இரக்கங்களும் தயவுகளும் உருக்கமான அவருடைய கரம் நம்மை வழிநடத்தப்படுகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு அதிகமாய் உண்டாயிருப்பதாக. உலக நடப்புகள், வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து அது பிற்பாடு இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கடந்து செல்வோம். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி கோவிட்-19 இரண்டாவது அலை தீவிரத்தை நாம் யாவருமே அதிகமாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இறைமக்களை மீண்டும் மீண்டும் நான் உங்களை வேண்டிக் கொள்வது, அவசியமில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று உங்கள் ஆயிரம் என்ற முறையில் உங்களிடத்தில் வேண்டி நிற்கின்றேன். வேதாகம் அடிப்படையிலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஆண்டோட பிள்ளைகள் கடந்து சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். எகிப்திலே இஸ்ரவேல் அடிமைப்பட்டிருந்த பொழுது அவர் விடுதலை தீர்மானிக்கப்பட்ட நாட்களில் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை நிலைக்காலில் பூசின பிற்பாடு அவர்கள் வீடுகளிலேயே அவர் தங்கியிருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. சங்கார தூதன் அந்த தேசத்திலே கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அனாவசியமாக வெளியே காணப்படக்கூடாது, வீடுகளிலே தரித்திருக்க வேண்டும்.
ஆகவே அப்படிப்பட்ட கட்டளை தான் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே நீங்கள் சில காலங்கள் இந்த கொரோனா வைரஸ் பரவல் தனியும் வரை, இல்லாமல் போகும் வரை சில காலங்கள் நாம் உள்ளே தங்கியிருக்க வேண்டிய நிலை. நோவா அவர்களும் ஒரு போட்டில் இருந்தார். அப்போ அனுபவங்கள் வேதாந்தத்திலே நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த கால சூழ்நிலையை அறிந்து நாம் புத்தியாக ஞானமாக நடந்து கொள்ள அழைக்கிறோம். ஒரு சாட்சியாக கூட இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த காலகட்டங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். எங்கெல்லாம் 2-3 பேர் கூடிய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே குடும்பங்களாக நம்முடைய வீடுகளிலே நாம் ஆண்டவரை துதித்து போற்றி பாடி தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக அனுபவிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் நாம் மூழ்கி போக வேண்டும். ஆகவே குடும்ப ஜபங்களை தயவுசெய்து இந்த நாட்களிலே தவறாமல் நீங்கள் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை காண அடையாளங்களாக இந்த கொள்ளை நோய்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2ஆம் வருகை சமீபம் என்று சொல்லப்படும் போது நாம் உடனே செய்யக்கூடிய வேண்டிய காரியம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, கொடுமை நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே கடந்து செல்ல அழைக்கப்படும். ஆண்டவருடைய 2ஆம் வருகை இப்போதுதான் அவரை நாம் தைரியமாக சந்திக்க முடியும். இன்றைக்கான தியான தலைப்பு மாறும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பி என்ற தலைப்பிற்கு தியானிக்க அழைக்கப்படும். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், ஒரு கிருமி, அதை எப்படி மேற்கொள்வது? அதுதான் ஒரு பெரிய சவால் இந்த நாட்டில். விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், ஆட்சியாளர்கள் அவ்வளோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸை நாம் எப்படி மேற்கொள்வது என்று பார்க்கும்போது தேவ சமூகத்திலே எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு, கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இதற்கு தீர்வு. முள்ளினால் தான் முள்ளை முள்ளால் எழுப்போம் என்று நாம் சாதாரணமாக பேசுகிறோம். ஆகவே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை மேற்கொள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது. ஆனால் ஒரு மனுக்குலத்துக்கு ஒரு துர்பாக்கியம் என்னவென்றால், இதோ ஒரு மனுஷன் தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனார், இதோ அவருடைய ஆவி இங்கே சுற்றி கொண்டிருக்குது என்று சொன்னால் உடனே நம்பி விடுகிறார். அதுக்கு சாட்சியாக கூட சில பேர் சொல்லுகிறார், ஆமாமா நான் அங்கே பார்த்தேன், ஆமாமா அங்கே விதமாக நடந்தது, என்னை கூட பயமுறுத்தது, இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்டு அங்கே மரம் இப்படியாக அசைந்தது, என்னை ஒரு நாள் அழித்தியது என்றெல்லாம் ஒவ்வொருவர் ஒரு பல அனுபவங்களை கொடுக்கிறார், சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு பிற்பாடு உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார், உலகத்துக்கு பறைசாற்றுகின்றார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்புவதற்கு ஆட்கள் இல்லை. அசுத்த ஆவியை உடனே நம்புவதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிகளுக்கு பரிசாக கொடுக்கப்படுது என்று சொன்னால் அதை குறித்து ஒருவரும் கவலைப்படுகிறதாக இல்லை. விசுவாசிகளே கூட சில நேரத்தில் சொல்லுவது,
ஏசாமியை கும்பிட்டா போதுங்க, மற்றதெல்லாம் எனக்கு வேணாம். ஏசாமி என்கிட்டக்கிறாருங்க. நோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பிதாவானோர் பரிசாய் கொடுக்கிறது பரிசுத்தாவி. அந்த பரிசை எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிரயோஜனம் இல்லை. கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது என்று சொல்லப்படும். ஒரு கிரியை இங்கே நடைபெற வேண்டும். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற இடத்துல ஒரு கிரியை என்னவென்றால், வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:28 இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும், குழந்தைகள் கூட அடக்கம். இவர்கள் தான் அவர்கள் தான் என்றே இல்லை. இந்த ஜாதி அந்த ஜாதி என்று இல்லை. இந்த குலம் அந்த குலம் என்று இல்லை. தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இல்லை. படித்தவன் படிக்காதவன் இல்லை. கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று இல்லை. இந்த மொழி பேசுகிறோம் அந்த மொழி பேசுகிறோம் என்று இல்லை. இந்த தேசத்தான் அந்த தேசத்தான் என்று இல்லை. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படும். கரோனா வைரஸை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படும் போது ஒரு சில சத்தியங்களை அறிந்து கொள்வது மிக அவசியமாக. இந்த பரிசுத்த ஆவி இது வரம் என்று சொல்லணும். பரிசுத்த ஆவி வரம், கடவுள் கொடுக்கிற ஒரு வரம் அவருடைய பிள்ளைகளை. இந்த பரிசுத்த ஆவியின் வரத்துக்கு அடித்தளம் எதுவென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணம் உயிர்த்தெழு. இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணம் உயிர்த்தெழு, அது அடித்தளமாக இருக்கின்றது. ஏசாயா 53:4 சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு என்ன செய்கிறது? நமக்கு வரும் தண்டனை தப்பிக்க செய்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை கூட சொல்லலாம். ஒரு அண்ணன் தம்பி ஒருவரை தன்னுடைய உக்கிர கோபத்தால் இரவு நேரத்திலே ஒருவனை கொலை செய்து விடுகிறான். அவனை போலீஸ் துரத்தி வருகிறது. துரத்தி வந்து அவன் இரத்த கரையோடு ரத்த கரை படிந்த சட்டையோடு வீட்டுக்குள்ளே கடந்து வந்த பொழுது அவனுடைய அண்ணன் சின்ன வயதிலிருந்தே தன் தம்பியை எச்சரித்துக் கொண்டு வந்தான். துன்மார்க்கமான வழி வேண்டாம், சன்மார்க்க வழியை தெரிந்து கொள் என்று எவ்வளவு எச்சரித்தோம். கடைசியிலே ஒரு நாள் அவன் கொலை செய்தவனாக, கொலை குற்றவாளியாக அங்கே வந்து நிற்கதை பார்த்தான். அவன் அண்ணன் என்ன செய்கிறான்? அவனுடைய சட்டை இவன் சீக்கிரத்தில் பிடிபட போகிறான் என்று சொல்லி அவனுடைய இரத்தக்கரை படிந்த சட்டை இவன் வாங்கி கொண்டு அதை அணிந்து கொண்டு அந்த போலீஸிடம் நான் சரணடைந்து வருகிறான். இவன் கொலை குற்றத்துக்காக இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போது அவரிடத்தில் கடைசி ஆசை என்ன என்று கேட்கும்போது, என் தம்பியை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான். தம்பியை அழைத்து வந்தபோது, தம்பி, துன்மார்க்கமான வழி வேண்டாம் என்று நான் எச்சரித்துக் கொண்டே வந்தேன். ஆனால் இப்பொழுதோ நீ அதை கேட்காமல் ஒரு கொலை பாதகனாக மாறிவிட்டான். நீ மறிக்க வேண்டிய இடத்திலே நான் மறிக்கிறேன். இனிமேலாவது நீ துன்மார்க்கமான வழியை விட்டு விலகி சன்மார்க்கமான வழியை தெரிந்து கொள், கடவுளுடைய பாதையை தெரிந்து கொள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று எச்சரித்த தன் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இதுதான் இயேசு ஆண்டவர் நமக்காக செய்தார். இதான் பாடு. நம்முடைய பாடுகளை அவரை ஏற்றுக்கொண்டார். தண்டனையிலிருந்து நம்மை தப்புவித்தார். இரண்டாவது அவருடைய மரணம்
பரிசுத்தாவின் மரத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது அவருடைய மரணம் அடித்தளமாக இருக்கின்றது. அவர் சிலுவிலே மரித்த போது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று பார்த்தோம். அப்போது ஒரு விஷயம் நடந்தது. அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று பார்த்தோம். கிறிஸ்து அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் மற்றும் தொழுகை ஸ்தலம், அதுக்கு பின்னாடி பெண்களுக்கான ஒரு ஸ்தலம், அந்த வெளி வளாகத்திலே புறஜாதி என்று இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த பிரதான ஆசிரியரை தவிர யாரும் பிரவேசிக்க முடியாது. இப்படிதான் கடவுளை நெருங்க செல்வதற்கான பல கட்டுப்பாடு திட்டங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் இயேசுவானவர் எப்போது ஜீவனை விட்டாரோ அப்போதே தேவாலயத்து திரைச்சீலை 2ஆக பிரிந்ததோ அப்போதே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே பானத்தினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக அப்பா பிதாவே என்று கூப்பிடி கூட புத்திரி சுவியாரத்தின் ஆவி பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் பிரவேசிக்கிற ஒரு கிருபை. எத்தேசத்தானாலும் சரி ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே பிரவேசிக்கிற ஒரு கிருபை. இது ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவது மட்டுமல்ல, ஆண்டுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தைரியமாய் பிரவேசிக்கிற ஒரு வாக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதல் பரமேறுதலில் ஆம் அவர் வாக்கு கொடுக்கின்றார். யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் வேறொரு தேற்றாளவான் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களுக்கு அனுப்புவார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன் சரீரத்திலே இருந்திருந்தார் உலகத்திலேயே. அவருடைய பிரசன்னம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே அது அடங்கி போயிடும். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் பொழியப்பட்டதினாலே உலகமெங்கும் எங்கெல்லாம் அவரை நாடி தேடி வருகிறோமோ எல்லாம் மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும். பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். பரிசுத்தாவியானவர் இறங்கி அவளை ஜனங்கள் மேல் இறங்குகின்றார், அவளை ஆட்கொள்கின்றார். அவருடைய திரு சித்தம் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பெந்தகோஸ்து நாளிலே முக்கியமான ஒரு விஷயம், இந்த பரிசுத்த ஆவியானவர் கூடியிருந்த இடத்துல இறங்கின போது அக்னியாக இறங்கி வந்து பார்க்கணும். இந்த அக்னி தான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. அந்த அங்கே கூடியிருந்த மக்கள் மேல், விசுவாசிகள் மேல் அக்னியாக இறங்கி வந்தார். இந்த அக்னி ஆனது கடவுளுடைய பிரசன்னத்தை குறிப்பிடுகிறது. மோசே சீனாய் மலையிலே சென்றபோது அந்த குதிரையிலே ஒரு அக்னியை பார்த்தேன். அக்னியானது கடவுளுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒன்று. இரண்டாவது, அக்னி இன்னொன்றுக்கு அடையாளமாக இருப்பது சுத்திகரிப்பு, இருதய சுத்திகரிப்பு செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? நம்மை சுத்திகரிக்கின்றார். கெட்ட எண்ணங்கள் எல்லாம் சுத்திகரிக்கின்றார். பரலோக மக்களாக மாற்றப்படும்படி தெய்வீக எண்ணங்களால் நம்ம நிரப்புகின்றார். இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கின்றது.
கொழுந்து விட்டு எரிகிற அந்த அக்னி என்ன செய்கிறது? அணைந்து போயிருக்கின்ற அநேக ஆத்துமாக்களை அது ஒளிர வைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஒரு புறம் இதற்கு அடையாளமாக இருக்கின்றது. சுத்திகரிப்பு, இருதய சுத்திகரிப்பு நம்முடைய இருதய விளக்கை எரிய செய்கிறது. அணைந்து போயிருக்கிற அநேக இருதயங்களை ஒளிர வைக்கின்றது. மூன்றாவது ஒரு விஷயம், லூக்கா 12:49 பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகின்றேன். கிறிஸ்துவ காண்பானிலே சுத்திகரிப்பு ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பு. இது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் அன்போடு கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள நாம் உதாசீனப்படுத்திவிட்டால் நியாய தீர்ப்பு. இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கொள்ளை நோய், ஒரு கிருமி, அதனோடு போராடி கொண்டிருக்கிற நிலைமைகளில் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அனைவருக்கும் அவசியமாக இருக்கின்றார். ஒருவேளை நினைக்கலாம், ஏதோ அவ்வளோ பேர் கூடி பேர் இருக்காங்களே, எப்படி நடக்கும்? எல்லாரும் மேலே பசுத்தா ஓட்டு போகிறாங்க, கடவுளை ஊற்றுவார். அதுதான் அந்த எசேக்கியேல் 37 பார்த்தோம். அது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பாடம். 4 வேத பார்த்து நான் வாசிக்கல, ஒரு வேத பார்த்து தான் வாசிக்கணும். அப்போ சில உண்டாகிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வேறொரு வேற பகுதியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே இன்றைக்கு கொண்டு செல்கின்றார். மனுபுத்திரனே, அங்கே என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறார். இது அங்கே எலும்புக்கூடுகள் நிறைந்து காணப்படுகிறது. இதெல்லாம் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஆண்டவரே, அது எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். நீ இப்போது தீர்க்கதரிசன உரை, இப்போது தீர்க்கதரிசன உரை. என்ன தீர்க்கதரிசன உரை? மனுபுத்திரே, ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்று சொன்னார். நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்டையவர்கள் மேல் உயிரடைபடியவர்கள் மேல் ஊது என்று சொல்லுகிறார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபெரிய சேனையாகின்றார். இது நடக்கதான் போகிறது. ஒருவேளை மனமேட்டுமையினாலே மனுக்குலம் ஒருவேளை அவர் கொடுக்கிற பரிசை உதாசீனப்படுத்தி சென்று கொண்டிருக்கலாம். கடவுளை விட்டு தூர விலகி போகிற மனுக்குலம் எலும்புக்கூடுகளுக்கு சமானமாக இருக்கின்றார். இந்த இக்கட்டான காலங்களிலே மனமேட்டுமை, மனுஷனுடைய மனமேட்டுமை தாழ்த்தப்படும் போது அந்த கல்வாரி நோக்கி தான் பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. நிச்சயமாக ஒரு நாளிலே ஏங்கத்தான் போகிறார். ஆண்டவரே, உடைய ஆவி எங்களுக்கு தேவை என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசன வசனத்தின்படி அங்கே ஆவி பிரவேசிக்கிறது. அந்த திரளான எலும்புக்கூடுகள் உயிரடைந்து மகா சேனை வந்தார். இதுதான் இயேசு 2வது நடக்க போகிறது. இன்னைக்கு நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டுள்ளோம். வாரும் ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்களுக்கு புதுமையும் என்று நாம் உண்மையான இருதயத்தோடு அவரிடத்தில் கேட்கும்போது உண்மையாகவே தூய ஆவியானவர் வந்து நம்ம புதுப்பிக்கின்றார், நம்ம இருதயத்தை எரிய செய்கின்றார். இன்றைக்கி அணைந்து போகின்ற இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இன்றைக்கி ஆத்மாவிலே செத்து பிழைத்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை நம் மூலமாய் தைரியத்தையும், நம் மூலமாய் தேவனுடைய அனுகிரகங்களையும் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நம்மை பயன்படுத்துகின்றார். அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபசபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும்.
அப்பொழுது மனுஷகுமாரர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அதே சமீபமாக இருக்கிறது. அவர் பிரதான தூதனின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருவதை பார்த்து நாம் புலம்புகிறவர்களாக இல்லாமல் அவரை சந்திக்க இன்றே ஆயத்தப்படுவோம். பரிபூர்ணமாய் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். முடிவு பரியந்தம் நிலைநிற்போம். அப்பொழுது அவர் வருகையில் சேர்த்து கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்லாமத்தில் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் செலுத்துவோம். தொடர்ந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஆலோசனைகளை நம் அருகாமையில் உள்ள அனைவருக்கும் கொடுத்து உதவி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வாலஜத்துவன் திருச்சபையின் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடிய அன்பு உள்ளங்களுக்கு அன்பின் நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைகளை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பு செய்து வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர் திரு எபனேசர் இம்மானுவேல் மற்றும் பிரதீப் ஜாஸ்வா ஆகியோருக்கு திருச்சபையின் சார்பாக அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜபசி இந்த வேளையில் கூட பாவனுடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, கேட்ட சத்தியத்துக்காக வேண்டி நிற்கின்றோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறாங்க. கண்ணுக்கு புலனாகாத அசுத்தா இந்த கரோனா வைரஸை மேற்கொள்ள கண்ணுக்கு புலனாகாத ஒரு பரிசுத்தாவை எனக்கு தேவை, எனக்கு தேவை. 6 ஆண்டவரே தூய் ஆவியானவரே புதுப்பியும் என்று நான் கேட்கிறோம். கோவிட்-19 2வது அலை தீவிரம் குறைய வேண்டுமப்பா, இறங்கும். இல்லாமல் போக வேண்டுமப்பா, இறங்கும். திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும், ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், திருப்பணிகள் நிறைவேற வேண்டுமப்பா, இறங்கும். அல்லல் படும் சமுதாயங்களுக்காக வேண்டி நிற்கின்றோம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற மக்கள் ஏராளம், வேலையின்மையினால் கஷ்டப்படும் ஏராளம், சம்பள குறைவினால் கஷ்டப்படுகிற மக்கள் ஏராளம், படிப்பு பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் ஏராளம், பிள்ளைகள் ஏராளம், நல்ல காரியங்கள் செய்ய முடியவில்லை என்று ஏங்குகிற மக்கள் ஏராளம். நாங்கள் ஒன்று கூடி வர முடியவில்லையே, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியவில்லையே, எந்த கொண்டாட்டத்தையும் நாங்கள் செய்ய முடியவில்லையே என்று வெங்கலாய்க்கிற மக்கள் ஏராளம். ஆண்டவரே, ஒரு நார்மல்சியை கொண்டு வரணும். தேவாலயங்கள் திறக்கப்பட்டு தொழுகை என்கிற ஒரு விளக்கு தேவாலயத்தில் எழும்ப ஆண்டவரே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். மழை இல்லாத பகுதிகளுக்கு மழை கட்டளிடும். புயலினாலே பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இறங்கும், உதவி செய்கிறோம். புதிய அரசாங்கத்துக்காய் சோத்திரம். மத சார்பற்ற கொள்கையை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை கொடுத்து தயவுக்காய் சோத்திரம். சிறப்பாய் செயல்படுவதாக குறிப்பாக கோவிட்-19 ஆண்டவரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நல்ல பணிகள் எல்லாம் கைகூடி வரட்டும், நன்மையாய் முடியட்டும். கரோனா வைரஸ் பரவலுக்கு ஒரு தீர்வு காண உதவி செய்யும். இந்த நாளில் கூட கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு பல பிரச்சனைகள் கூட வேதனைகளோடு பல போராட்டங்களோடு கூட கண்ணீரோடு துக்கத்தோடு துயரத்தோடு காணப்படுகிற யாராவது ஒரு பிள்ளைகள் யாராவது இருப்பாங்க. கணப்பொழுதில் யானி பாய்ந்த கரத்தையுடைய பிள்ளைகள் வைத்தவர்கள் விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தை நித்திய ஜீவனை கட்டு எல்லாவற்றும் மேலாக தூய ஆவியானவர் பலத்தை உண்டு மரத்தை உண்டு வாழவும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடியும். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாத நன்மைகளும்
விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து பிதாவிடத்தில் வருகிற தூய ஆவியாருடைய ஆவி புரிதலும் நிறைவாக நம் அனைவரோடு என்று நிலைத்திருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வழி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலோபகாரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை அனைவரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. ஆமென். God bless you.